பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு நினச்சி பயந்துக்கிட்டே வர வேண்டியதாக இருக்குங்க ஸ்டேஜுக்கு. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்து உங்கள் ரசிகன் ஆகிட்டேன் நான் உங்கள் மேடை பேச்சு உங்களுடைய இன்ட்ரடக்ஷனுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நம்மளை ரொம்ப பாதிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் நம்மளை காயப்படுத்துகிற விஷயமா இருக்கும். ஆனால் அந்த காயப்படுத்துகிற விஷயத்தில் நம்மளை சந்தோஷப்படுத்தின விஷயம் நம்ம எல்லாரையும் மறந்துடுறோம். அதனால் முதல்ல இந்த படத்தை பாராட்டி இந்த படம் எதற்காக எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்த்துனவங்க எல்லாருக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்தது உங்கள் எல்லாருனாலையும். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்தப்போ எதுக்காக இந்த படம் எடுக்கிறோன்னா அந்த கதை கேட்குறப்ப நான் ஒரு 10 வயசு பையனாக ஃபீல் பண்ணேன். இவ்வளோ பேர் படத்தில் எப்படி இருக்கும், எனக்கு ஒரு 8 அடியில் ஒரு பாடி கார்டு, எனக்கு 3 அடியில் ஒரு பாடி கார்டுன்னா எனக்கு ஒரு ஃபேண்டஸியாக இருக்குது. நான் தான் சொன்னேன், இப்போ நான்லாம் சின்ன பையனாக இருந்தால் எனக்கு ஜெயண்ட் ரோபோட்டுங்கிறது கடாவாக இருந்திருக்கும். ஏன்னா சின்ன வயசில் அந்த வாட்சில் ஜெயண்ட் ரோபோட்னு சொன்னால் நம்ம சொல்கிறதெல்லாம் அது செய்யும். ஸோ அப்படி நான் என்ன சொன்னாலும் என்னோட நல்லத்துக்காக என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு சின்ன பையனுடைய ஃபேண்டசி. அதை ஒருத்தர் கதையாக கொண்டு வரும்போது நான் ஒரு சின்ன பையனை தான் ரசித்தேன். அதே இப்போ நான் கைதி லொக்கேஷனுக்கு ஐடியா சொல்லும்போது நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ரசித்தேன், ஒரு ஃபிலிம் லவராக ரசித்தேன். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே பலதரப்பட்ட ரசனைகள் இருக்குது. நம்மளால் சிந்து பேரவையும் பார்க்க முடியும், நம்மளால் போய் ஒரு நல்ல ஒரு கானா பாட்டும் கேட்க முடியும். அப்படி நம்மக்கிட்ட பல ரசனைகளும் இருக்குது. அப்படி என்னுடைய பல ரசனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு படமும் எனக்கு பிடிச்ச படமாக நான் என்ன பார்க்கணுன்னு விரும்புகிறேனோ அப்படி தான் நான் ஒவ்வொரு படமும் தேர்ந்தெடுக்கிறேன். அதில் எந்த ஒளிவு மறைவுமே இல்லாமல் தான் ஒவ்வொரு படத்தையும் உங்கள் முன்னாடி கொண்டு வைக்கிறோம். ஒரு ட்ரெய்லர்லேயே தெளிவாக சொல்லிடுறோம், இது மாஸ் படம் தான், தயவு செஞ்சு படம் பார்க்குறப்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வரோம். உங்களை படம் பார்க்குறப்ப யோசிக்க வச்சுட்டோம்னா அப்புறம் நாங்கள் தோத்துட்டோம்னு அர்த்தம். ஆனால் அந்த 2.5 மணி நேரம் உங்களை யோசிக்க வைக்காமல் சந்தோஷப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா இந்த படம் எதுக்காக நாங்கள் எடுத்தோமோ அந்த நேர்மையாக நாங்கள் அதை செஞ்சுட்டோம் அப்படின்னு நாங்கள் சந்தோஷப்பட முடியும். அந்த வகையில் இந்த படம் கிடைச்ச பாசிட்டிவ் ஃபீட்பேக் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் டே தியேட்டரில் 5 மணிக்கு ஷோ பார்க்குறது ஆரம்பிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா திரும்ப எங்களுக்கு உங்களை ஸ்டைலிஷாக ஆக்ஷனாக பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கு நான் ரசிகர்கள் எல்லாரும் சொன்னாங்க. ஸோ என் தம்பிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தரப்புலையும் ஆனால் நான் அவங்க கூட இருக்கேண்ணா, செம்மையாக இருந்துச்சு அந்த படம், எப்போ அந்த படம் சரியாக ஓடலன்றாங்க, எங்களுக்கு பிடிச்சதுண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தம்பிகளுக்கு முதல்ல இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரசிச்சு தான் பண்ணேன். சாதாரண விஷயமா இல்லை. ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கும் போது தெரியும் இது பெரிய லோடு தான், ப்ரொடியூசர் தாங்குவாரா அப்படிங்கும்போது இல்லை கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா 2 பேருக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அந்த ஐடியா கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோட அந்த படம் எடுத்து போகும்போது எப்படி அதை சேர்ந்து கொண்டு வரும்போது லால் சார் பண்ணணும்னு சொல்லி பாக்கி கண்டிப்பாக லால் சார் வேணும்னு சொன்னாப்புல. லால் சார் வந்ததுக்கப்புறமா ஏன்னா இப்போ இந்த ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாஸ் ஃபிலிம்னாலே எப்பவுமே லார்ஜர் தேன் லைஃப் தான், சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது பெரிய விஷயத்தை நம்ப வைக்கணும். அப்போ எல்லாருமே நடக்கிற விஷயத்தை நம்பினாதான் அந்த படம் நம்பகத்தன்மையோடு வரும். அதில் லால் சார் அந்த கதாபாத்திரத்தோட எல்லா ஷேட்ஸையும் அவ்வளோ அழகாக கேரி பண்ணி அந்த சுல்தான்கிற கேரக்டரை அவர் தாங்கிட்டே இருப்பார், ஒரு இடத்துல கூட விட மாட்டார். அவரோட ஃபைனல் மூமெண்ட்டில் அவர் சொல்கிற வசனங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். பாக்கி இந்த வயசில் நீங்கள் உணர்ந்து அந்த வசனங்கள் எழுதியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வசனங்கள். நான் எப்போ செத்து போயிருக்க வேண்டியவன், சாகிறதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் சாகருக்கு முன்னாடியே 4 மாதம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன் உங்களால் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கும். அதை லால் சார் டெலிவர் பண்ணும்போது அவ்வளோ டெப்த் இருக்கும் அது ஒரு விஷயத்தில். ஸோ ஒரு படம் பெரிய வெற்றி பெறுதுன்னா அதுக்குள்ளே நிறைய உண்மை இருக்குது, அதில் எல்லாரும் கனெக்ட் பண்ணி கொடுக்குற எமோஷன் இருக்கிறதுனால தான் அந்த படம் வெற்றி பெறுது. ஸோ அப்படி உண்மையான விஷயங்களை இந்த திரைப்படம் ஃபுல்லாக கொண்டு வந்தது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாமே மிகைப்படுத்தல், ஆனால் மிகைப்படுத்தலுக்குள்ளே இருக்கிற உண்மையை ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காப்புல. அது நாங்கள் எல்லாரும் படம் பார்க்குறப்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஆடியன்ஸுக்கு பிடிச்சதுங்கிறதா எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நாங்கள் எதெல்லாம் ரசித்தோம், எதெல்லாம் கைத்தட்டினோமோ அதெல்லாம் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போது வெற்றி தியேட்டரில் போய் நானும் பாக்கி நைட் ஷோ பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கடா என் கூட எந்திரிச்சு நிற்கும் போதே கைத்தட்டுறானுங்க, கடா எந்திரிச்சிட்டாண்டா இனி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அப்படி சின்ன வயசில் நம்ம எப்படி நான் ரஜினி சார் படமோ எம்ஜிஆர் படமோ பார்த்து நம்ம எப்படி கைத்தறி ரசிச்சோமோ அப்படி ஆடியன்ஸ் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக கைத்தறி ரசிக்கிறாங்கன்றதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தியேட்டருக்கு மக்கள் ஏன்னா நம்ம ஊரில் படம் பார்க்க போகிறதுங்கிறது சும்மா ஒரு போயிட்டு வர நிகழ்ச்சி கிடையாது. ஒரு திருவிழாக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணி பக்கத்து வீட்டில் சொல்லி அந்த படம் பார்க்க போகிறோன்னு, நீ பார்த்துட்டே நீ பார்க்கல நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஊரில் திரையரங்குக்கு போய் படம் பார்க்கறது ஒரு பெரிய கலாச்சாரம். அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப நாளாக. ஸோ இப்போ நம்மளால் சேஃபாக பண்ண முடியும், மாஸ்க் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ண அதாவது சொன்னாங்க, நான் பார்த்துட்டேன் பசங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போய் பசங்க எல்லாரும் மாலில் படம் காமிச்சு கூட்டிகிட்டு வந்தேன், அப்படி என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை எடுத்துக்கிட்டு நாங்கள் சுமந்தோமோ
அந்த கொரோனா காலத்தையும் தாண்டி வந்தோமோ அதை அச்சீவ் பண்ணிட்டோங்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ப்ரெஷ் ஷோ முடிஞ்சு வரும்போது ஒவ்வொருத்தர் வாழ்த்து சொன்னீங்க. எதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் படம் பார்க்கலாம், படம் ஹிட்டுன்னு சொன்னீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. 60% மக்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சாலே அந்த படம் பெரிய ஹிட்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை இருக்குது. அந்த ரசனையை நம்ம மதிக்கிறோம். அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே அவங்க ரசனை தான் உயர்ந்ததாக தெரியும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அப்போ அந்த படம் ஓடக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறு ரசனைகள் இருக்குது. அப்படி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டா மட்டும்தான் அந்த ஃபீல்ட்லேயே நம்ம இருக்க முடியுது. அந்த வகையில் வந்து எந்த கன்விக்ஸோடு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோமோ அதை நாங்கள் பாசிட்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து கொண்டு வந்தோம். அந்த வகையில் இந்த படம் நல்லா ரிசீவ் ஆச்சு. தியேட்டருக்காரங்க சந்தோஷப்படுறாங்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி சொன்னாங்க, சார் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்க்கிங்கில் இருக்கும்போது திட்டுவாங்க, சார் இங்கே போடாது அங்கே போடாதுன்னு. இப்போ பார்க்கிங்கில் இருக்கிறவங்க கூட, சார் இங்கே பார்க் பண்ணிங்க சார், இந்த பக்கம் இடம் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. அப்படி மக்கள் திரும்ப தியேட்டருக்கு வரும்போது தியேட்டரில் இருக்கிறவங்களோட சந்தோஷத்தை நான் பார்க்குறேன். தியேட்டர் உரிமையாளர்கள் கை கொடுத்து நீங்கள் தியேட்டருக்கு வந்தீங்க, ரொம்ப நன்றிங்கிறாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அங்கே ஸ்டாஃப் இருக்கிறவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய நெகிழ்ச்சியான விஷயமா இதில் கிடைச்சதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இறுக்கமாக இருந்த மனநிலை இந்த படத்துக்கு வரும்போது மாறுதுன்னு எல்லாரும் சொல்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி பொன்வண்ணன் சார்கிட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்குது எனக்கு. பொன்வண்ணன் சார் இருக்கும். பொன்வண்ணன் சார் எனக்கு மாமனாராக நடிச்சாருன்னா படம் பிளாக் பஸ்டர் ஆகிடுது. ப்ரொடியூசர் நோட் பண்ணிக்கங்க. அது 3 படத்தில் திறந்துருச்சு. பருத்தி வீரன், கடைக்குட்டி சிங்கம், சுல்தான். சார் சொல்லும் போது கடைக்குட்டி சிங்கத்தை விட்டுட்டாரேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் அடடா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் மேடையில் இருக்கும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ பொன் சார் வந்து எனக்கு ஒரு ஸ்வீட் ஹார்ட் மாதிரி. எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும், டவுட் இருந்ததுன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிற ஒரு மனிதர். நிறையா படிக்கிற ஒரு விஷயம். வாழ்க்கையே வந்து ரொம்ப நிதானமாக பார்க்குற ஒருத்தர். ஸோ அவர் எப்பவுமே கூட இருப்பாருங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம். அவர்கிட்ட எந்த விஷயமா தான் கலந்துக்கலாம். மயில்சாமி சார் வந்து சிரிப்பு வந்து அந்த டேப்பு கிளியிற அளவுக்கு கேட்டிருக்கோம் சார். அப்புறம் கிழிஞ்சு போய் இன்னும் 2 டேப் வேறு வாங்கி கேட்டிருக்கோம். ஸோ நீங்களும் லக்ஷ்மணும் பண்ண அந்த கேசட்ஸ் தான் எங்களுக்கு வந்து நாங்கள் மிமிக்ரி பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஒரு முதல் காரணம் தமிழ்நாட்டில். அதனால் நீங்கள் எப்போ படத்தில் வந்தாலும் அது ஒரு சந்தோஷம். அவர் பார்த்தாலே ஒரு சிரிப்பு வருங்கிற மாதிரியான ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா காலகட்டத்திலையும் மக்கள் பணியில் இறங்கி வேலை செய்கிறது வந்து நெகிழ்ச்சியான விஷயம் சார். நிறைய தெரியும் எனக்கு. அவர் கீழே 10 பைசா இருக்காது. அது அதிகமான வட்டியில் கடன் வாங்கி செய்வார். என்ன மனசுன்னு தெரியாது. எம்ஜிஆர் கிட்டேருந்து வந்திருக்கு அவரோட பிளெஸ்ஸிங். அந்த பிளெஸ்ஸிங் எப்பவும் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த டீமில் வந்து நிறைய பேர் வந்து புது ஆர்டிஸ்ட்டை வந்து பெரிய பெரிய ரோலில் காஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் டைரக்டருக்கு. எல்லாருக்கிட்டையும் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தால் மட்டுமே அப்படி காஸ்ட் பண்ண முடியும். அப்படி எத்தனையோ பேரை இந்த படத்தில் வந்து இது வரைக்கும் சினிமாவில் திரைக்கு முன்னாடி வராதவங்களை, பெரிய கேரக்டர்ஸ் நடிக்காதவங்களை கொண்டு வந்து நடிக்க வச்சது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய சவால். அவங்க எல்லாரையும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி திரையில பயன்படுத்திக்கிட்டதும் அழகான விஷயம். இப்போ கடா எடுத்துட்டிங்கன்னா அவனுக்கு 25 வயசு தான் ஆகுது. ஒரு சின்ன பையன்.